உங்கள் குக்வித்தம்மா பாலா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீர்க்கங்காய் கூட்டு. அது கூட பாத்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் தோல்லே ஒரு சட்னியும் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எது தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நான் 4 பீர்க்கங்காய் எடுத்திருக்கிறேன். 2 கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், 2 சின்ன வெங்காயம், ஜீரகம், தேங்காய் 2 கைப்பிடி. இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு. அப்புறம் மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை போதும். இது இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். நான் அந்த 4 பீர்க்கங்காயுமே பாத்தீங்கன்னா தொலியெல்லாம் நல்லா சீவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இந்த குக்கர்ல அடியில போட்டுட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் சிறிது இவ்வளவுதான் போதும். அதே மாதிரி இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் கட் பண்ணும்போது ஒவ்வொரு பீர்க்கங்காயுமே ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில போட்டு பார்த்துக்கிடணும். சில பீர்க்கங்காய் கசப்பா இருந்ததுன்னா அப்புறம் டோட்டல் கூட்டும் டேமேஜ் ஆயிடும். ஸோ அப்போ அந்த பீர்க்கங்காய் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தண்ணியும் நீங்கள் நிறைய விடக்கூடாது. ஏன்னா இது நீர்க்காய், ஏற்கனவே இதில் இந்த நீர் வரும். அப்புறம் வெந்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியாக இருக்கும் கூட்டு. அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த காயில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அதில் தண்ணியில் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்புக்காக நான் இவ்வளோ தண்ணி இவ்வளோதான் ஜஸ்ட்டு அது மட்டும் நம்ம இதில் விட்டால் போதும். விட்டு நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாமே மிக்சியில் சேர்த்து நல்ல மசிய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அந்த குக்கரில் பாசிப்பருப்பும் பீர்க்கங்காயும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுலேயே பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது நமக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இது நான் பிகினர்ஸ்க்காக இந்த உப்பு காமிக்கிறேன். இது 4 பீர்க்கங்காய். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூன்ல அரை டேபிள் ஸ்பூன் நான் கல் உப்பு சேர்க்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும். ரொம்பலாம் கொதி வர வேண்டாம், இல்லைன்னா அந்த தேங்காயோட எண்ணெய் வாட அந்த கூட்டு நல்லா இருக்காது டேஸ்ட். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி தாளிச்சிடலாம். கொதி வந்துச்சு, நம்ம இப்போ இந்த கூட்டை ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சுட்டுலாம். சுட்டுவோம். இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கருவேப்பிலை லேசாக கொஞ்சம் தூக்கி வச்சுக்கலாம். லேசாக பொரிஞ்ச உடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தூக்கிக்கலாம். இப்போ சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் தோல் சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோலை நல்ல சீவி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோலை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நிறைய உரங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுனால நான் நல்லா முதல்ல 2 தடவை நல்லா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 கல்லுப்பு போட்டு அதுலேயும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சிறிது, வரமிளகாய் 6, கொஞ்சம் புளி, உப்பு, காயம். நீங்க வரமிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணா ஒன்று குறைச்சிக்கோங்க. இதுதான் இந்த பீர்க்கங்காய் துவையலுக்கு தேவையான பொருள். பீர்க்கங்காய் துவையலுக்கு நம்ம எப்படி வதக்கலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த பீர்க்கங்காய் தோலை நல்லா வதக்கிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த பீர்க்கங்காய் தோலை சேர்க்கிறேன். அதோட இந்த நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்ச உடனே நான் கருப்புளுந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இந்த கருப்புளுந்து லேசாக சூடு ஏறின பின்னாடி நம்ம கடலைப்பருப்பு, இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். வரமிளகாயும் காயம்
நான் வந்து பெரிய கட்டி பெருங்காயம் தான் வாங்கி உடச்சி வச்சுருக்கிறேன், தூள் பண்ணி. அது நல்லா வாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டாக செவந்து வந்திருக்கு. இது கறியிடக்கூடாது, அதை கவனமாக பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை லேசாக சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம ஒரு கட்டி பதத்துக்கு சட்னியாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிக்சியில் சேர்த்து சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி கட்டியான பதத்துக்கு நம்ம தொகையில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்குறோம். கடுகு லேசாக பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி நம்ம ஏற்கனவே துவையில் அரையும் போதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காயெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம். ஸோ இந்த டைம் நம்ம காயம் சேர்க்க வேண்டாம். கடுகு லேசாக பொரிஞ்சு இந்த உளுந்து லேசாக சகப்பணும். சில வந்து இந்த கடுகு கொஞ்சம், அதாவது பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், பொரியாமல் அது செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது. கடுகு லேசாக பொரியணும். பாருங்கள், இந்த டைமில் நான் இந்த நம்ம அரைச்சி வச்சுக்கணும் சட்னி சேர்த்து எடுத்து வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு நல்லா டேஸ்டியான பீர்க்கங்காய் தோல் துவையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பீர்க்கங்காயை சுத்தமாக வேஸ்ட்டே பண்ணாமல் 2 டிஷ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.